இட்லி, தோசை மாவு இல்லாத நேரத்தில் காலையிலேக்கு என்ன டிஃபன் பண்ணணும் குழப்பமா இருக்கா? உடனே இந்த முட்டை சேமியா பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஃபஸ்ட்டு 1 கப் சேமியானா 2 கப் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். இது வந்து வறுத்த சேமியா. சப்போஸ் உங்ககிட்ட வறுக்காத சேமியா இருந்துச்சுன்னா லைட்டாக சிம்மில் வச்சு நெய்யில் அந்த சேமியாவை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா கொதிச்சிடும். நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால சேமியா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வடிகட்டி இருந்தால் வடிகட்டியில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா தண்ணியெலாம் வடித்து இதை தனியாக ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம நூடுல்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேமியா செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி வடித்து வச்சதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் அதே பேனில் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். நம்ம எப்போதுமே முட்டை போட்டால் கண்டிப்பாக அதில் உப்பும் மிளகுத்தூளும் சேர்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக தூளுப்பு, கொஞ்சமாக பெப்பர் இதை போட்டு நல்லா வந்து தனியாக உதிராக எடுத்துக்கலாம். ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிண்டிகிட்டே இருந்துட்டு இது ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மறுபடியும் அதே பேனில் மறுபடியும் ஆயில் ஊற்றிட்டு இந்த சேமியா வந்து தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். 1 கப்புங்கிறது. ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் இதுக்கு அதிகமாக போடணும் அவசியம் கிடையாது. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா வதங்கினா தான் அது நல்லா டேஸ்ட்டுங்க. பாருங்கள், இவ்வளோ தூரம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணால் அதோட பச்சை வாசனை நல்லா போகணும். போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்குன்னு வதக்கி விட்ருங்க. ஒரே ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி ஒன்று போதும். அதையும் பொடிசாக நறுக்கி அந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். ஒரு 4 கொத்தமல்லி, 4 புதினா கொஞ்சமாக லைட்டாக அந்த ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். இந்த புதினா, கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். தூள் வந்து மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன். இது நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு இது நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இந்த தண்ணிலாம் வந்து நல்லா வத்துற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த சேமியா இருக்குல்ல, அந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஆயில் போட்டிருக்கனால அந்த சேமியா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும், உதிரியாக வந்துடும். நம்ம கிண்டனோடனே அங்கே பாருங்கள், நல்லாவே தனித்தனியாக உதிரியாக வந்துடும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப குழச்சிட்டிங்கன்னா கொலன்னு ஆகிடும். ரொம்ப முன்னாடி ஏறிட்டிங்கன்னா கெட்டியாகவும் ஆகிடும். ஸோ கரெக்டான பதத்தில் கரெக்டாக எடுக்கணும். இதோடு நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து வச்சு இந்த முட்டையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கிளறி விட்டால் சூப்பரான முட்டை சேமியா ரெடி ஆகிடும். காலையில் எப்போதும் இட்லி, தோசை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி முட்டை சேமியா பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.